கோவையில் ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து மலர் அங்காடிக்கு சென்ற சட்டக்கல்லூரி மாணவிக்கு மிரட்டல் விடுத்து தாக்க முயன்றவர்களை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட மாணவி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். வீரபாண்டி அண்ணா நகரைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி ஜனனி மலர் அங்காடிக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த முத்துராமன் என்ற வியாபாரி ஜனனி அணிந்திருந்த ஸ்லீவ்லெஸ் சுடிதார் குறித்து விமர்சித்ததாக தெரிகிறது. இம்மாதிரியான உடைகளை அணிந்து வரக்கூடாது எனவும், ஒருவேளை அணிந்து வந்தால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு தாங்கள் பொறுப்பில்லை எனவும் கூறியதாக தெரிகிறது. அப்போது தான் அணிந்திருந்த ஸ்லீவ்லெஸ் உடை குறித்து விமர்சித்த வியாபாரியிடம் ஜனனி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அங்கிருந்த சிலர் வியாபாரிக்கு ஆதரவாக ஜனனியை அவதூறாக பேசி தாக்க முற்பட்டதாக தெரிகிறது. பொது இடத்துல நீங்க டீசெண்டா வரணும். இப்போ என் ஆடையில என்ன டீசென்ட் இல்ல, ஒரு பெண் இப்படிதான் ஆடை போட்டு ஒரு பொது இடத்துக்கு வரணும்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், ஓகே நீங்க என்னென்ன ஆடைன்னு வேணா சொல்லுங்க, நான் வேணா லிஸ்ட் போட்டுக்கும் இருக்க வெளியே ஒட்டிடுங்க, நாங்க அந்த மாதிரி வந்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னதுக்கு அவங்க மறுபடியும் இதுதான் சொன்னாங்க, அசம்பாவிதம் நடக்கலாம், யார் வேணா என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்படி வந்தா என்ன வேணா நடக்கலாம், அதை தட்டி கேட்டா நாங்க இப்படிதான் பண்ணுவோம், உன்னால முடிய யார் வேணா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி என்னையும் என் ஃப்ரெண்டையும் மார்க்கெட் விட்டு வெளியே தள்ளிட்டாங்க தோழர்.